நாசிக்கின் கல்வன் தாலுகாவில் உள்ள சப்தஸ்ரிங் கர் காட்டில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கார் ஒன்று 600 அடி ஆழமான பள்ளத்தாக்கில் விழுந்ததில் 6 பேர் கொல்லப்பட்டனர். MH15BN555 என்ற பதிவு எண் கொண்ட இனோவா கார் சப்தஸ்ரிங்கி மாதா கோயிலை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது பவாரி நீர்வீழ்ச்சி வளைவுகள் அருகே ஓட்டுநர் முந்திச் செல்ல முயன்றபோது கார் கட்டுப்பாட்டை இழந்ததாக தெரிகிறது. பலியான 6 பேரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் கோயிலுக்கு செல்வதற்காக ஒன்றாக பயணம் செய்தனர் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. உள்ளூர் காவல் நிலையம், சப்தஸ்ரிங்கி காட் பேரிடர் மேலாண்மை குழு மற்றும் சப்தஸ்ரிங்கி காட் கிராம பஞ்சாயத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். இந்த விபத்தில் சிதிலமடைந்த கார் சாலையிலிருந்து கிட்டத்தட்ட 800 அடி கீழே கிடந்தது. இதனால் நாசிக்கில் இருந்து கூடுதல் மீட்பு பிரிவினரை அதிகாரிகள் அழைத்தனர். அந்த வளைவில் பொதுப்பணித்துறையின் மோசமான பராமரிப்பும் மற்றும் போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாததே விபத்துக்கு காரணம் என்று உள்ளூர்வாசிகள் குற்றம் சாட்டினர். விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி துக்கம் தெரிவித்தார் மற்றும் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திரா பட்னாவிஸ் துக்கம் மற்றும் இழப்பீடு அறிவித்துள்ளார்.